அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்கி வருகிறது. இதுவரை 6 மாநாடுகளை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் நடத்தி இருக்கிறது. இது 7வது பேரணியாகவும் மாநாடாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உலக தாய்மொழி தினம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி அறிவியல் கழகமாக இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று உலகத்திலே இருக்கிற அத்துணை மொழியை சார்ந்தவர்களுக்கும் அறிவிப்பை செய்திருக்கிறது. நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது 3 ஆண்டுகள் அங்கே மிகப்பெரிய பேரணியை நடத்தி கோவைக்கு வந்த பின்னாலே நம்முடைய பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளார் அவர்களும், சிறுவையாதீனம் தவத்திரு குமரகுரு அடிகளார் அவர்களும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர் துரைசாமி அவர்களும், இதனுடைய துணை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய புலவர் ஐயா அப்பா அவர்களும், அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்களும், பொருளாளராக இருக்கிற மணி அவர்களும், செயற்பாட்டாளராக இருக்கிற கனக சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக கோவையில் பேரணியை நடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிற காரணத்தினாலே நாம் வெற்று ஊர்வலமாக பேரணியாக போய்கொண்டிருப்பதனாலே பயனில்லை, அரசியல் கட்சிகளினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரசியல் தலைவர்கள் ஒருவர் விடாமல் அனைவரிடம் நாங்கள் நேரில் சென்று உங்களுடைய இந்த ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையில் வரப்போகிற தேர்தலினுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் எங்களுடைய கோரிக்கைகள் முதன்மையான இடம் பெற வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் கேட்டுக்கொண்டோம். அந்தந்த அரசியல் கட்சிகளின் சார்பிலே பொறுப்பாளர்களை அனுப்பி வைத்து எங்களுக்கு அந்த உறுதிமொழியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே தொடங்கி ஒரு 500-600 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக கோவையில் இருந்து 250 பேர் நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சத்யபாமா போன்றவர்கள் மேட்டூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். வேலுநாச்சியார் போன்றவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆக தமிழை காப்பதற்கு, தமிழை வழிநடத்துவதற்கு, தமிழ் வழியிலே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய வழிபாட்டு சடங்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, குடமுழுக்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய நீதிமன்றத்திலே தமிழ் இருக்க வேண்டும், அதே மாதிரி வணிக நிறுவனங்களுடைய பெயர் பலகைகளிலே தமிழ் முதன்மை இடம் பெற வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழிலே பெயர் வைக்க வேண்டும், திருக்குறளை உலக பொதுமுறையாக மாற்ற வேண்டும், நம்முடைய பேசுகிற மொழியாக எழுதுகிற மொழியாக அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும், தொடக்க கல்வியிலாவது நம்முடைய தமிழை முதலிலே புகுத்த வேண்டும் உள்ளடக்கிய கோரிக்கை பட்டியலை வைத்து நம்முடைய பழைய சித்ரா திரையரங்கத்தில் இருந்து பேரணியாக வந்து இப்பொழுது பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 600க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியுடைய முடிகிற போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா, நம்முடைய பிஜேபி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஐயா வந்திருக்கிறார்கள். பெருந்தலைவர்கள் எல்லாம் இன்னும் முன்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை தந்து இந்த தமிழ் தொடர்பான கோரிக்கைகளை நம்முடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் முனைவர் சி. சுப்பிரமணியம், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர், இந்த தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்.